قال الله سبحانه وتعالى إن هذا القرآن يهدي للتي هي أقوم صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு அற்புதம் அல் குர்ஆன் என்கின்ற திருமறையாகும். எல்லா நபிமார்களுக்கும் ஏதோ ஒரு அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு குச்சியை, தடியை கொடுத்திருந்தான். அந்த குச்சியை வைத்து அவர்கள் பல்வேறு அற்புதங்களை காட்டினார்கள். காலஹி அசா அத்தவக்கவ அலைஹா வஹஷு பிஹா அலா கனமி வலிய பிஹா மஆரிபுல் உக்ரா. இதில் ஆடு மேய்க்கிறது, ஓநாய்களை விரட்டுறது, இதனை சாய்ந்து படுத்து கொள்வது அப்படிலாம் சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கீழே அந்த தடியை போட்டாங்கன்னா அது பாம்பா மாறிடும். இந்த குச்சிக்கு இன்றைக்கு அந்த பவர் இருக்கான கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தப்ப அது அற்புதம். அதோடு அந்த காலம் முடிந்து விட்டது. எல்லா நபிமார்களுக்கும் தரப்பட்ட அற்புதங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருந்து அது மறைந்து போகும். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அற்புதம் எது அப்படின்னா, சின்னதிலிருந்து பெரியது வரை 70 வரை மொஜிசாத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். ரசூலுல்லாவுடைய சின்ன அற்புதங்கள்லேருந்து பெரிய அற்புதங்கள் வரை அதில் இருக்குது. ரசூலுல்லாவுடைய சின்ன அற்புதம்னா என்ன? ஒரு கோப்பை பால் கொடுத்தாங்க. ஒரு சபையில் மஜ்லிஸில் 70 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. ரசூலுல்லா கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த கோப்பையை கொடுத்தார்கள். 70 பேரும் அந்த ஒரு கோப்பையில் பால் அருந்துகிறார்கள். அந்த பால் கோப்பை தீர மாட்டேன். இது ரசூலுல்லாவுடைய ஆக சிறிய அற்புதம் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரிய அற்புதம் எதுன்னு சொன்னால் குர்ஆன். கியாமத்து வரை இது திருக்குர்ஆன், அது அற்புதமாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் அதை திருக்குர்ஆனில் கேட்கிறான், வலவ் கான மின் இந்தி கைரில்லா லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இது அல்லாஹ் கொடுத்த அற்புதம்ன்றதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து இந்த குர்ஆன் உங்களுக்கு வந்திருந்தால் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, பல முரண்பாடு இதில் இருந்திருக்கும். இன்னைக்கு திருக்குர்ஆனுடைய ஒரு புள்ளி, கோடு, அச்சரம் எதுவும் இன்றவரும் மாற்றப்படாமல் இருக்கிறது. உலகத்தில் இதெல்லாம் வேதங்கள் என்று சொல்லப்பட்டதோ அதற்கு இன்றைக்கு இருக்கின்ற நிலைமைக்கு ரொம்ப மாற்றம் உண்டு, மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் திருக்குர்ஆனுடைய ஒரு சின்ன வார்த்தைகள் கூட மாற்றப்படாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வகையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஒரு செய்தி வருது. ஹிலர் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அந்தாக்கியா என்ற ஊருக்கு போனார்கள். ஃபஅபவ் அய்யுலைஃபூஹுமா, அந்த ஊர்வாசிகள் அவங்களுக்கு விருது தரலை அப்படின்னு இருக்கு. அந்த ஊருக்காரவங்கெல்லாம் ஒரு காலத்தில் இஸ்லாத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு காலத்தில் அந்தாக்கியாக்காரவங்கெல்லாம் வந்து, குர்ஆனில் எங்கள் ஊரை பற்றி வருது, 2 நபிமார்கள் பெரியவர்கள் எங்கள் ஊருக்கு வந்து உணவு கேட்டபோது ஃபஅபவ், நாங்கள் மறுத்துட்டோம் அப்படின்னு இருக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கெல்லாம். இந்த ஃபஅபவை ஒரு புள்ளி கீழே இருக்கு இல்லையா, அதை தூக்கி மேலே வச்சு இன்னொரு புள்ளி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அத்தவ், கொடுத்தார்கள், உணவு கொடுத்தார்கள் ஆயிடும். ஒரே ஒரு புள்ளி தான். அந்த புள்ளியை மட்டும் நீங்கள் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா குர்ஆனில் காலங்காலத்துக்கு எங்கள் ஊர் கொஞ்சம் மரியாதையாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. திருக்குர்ஆனில் ஒரு புள்ளியை அதிகப்படுத்த வேண்டும். மருதி எல்லாம் கடுமையாக கோவப்பட்டார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த புள்ளி அங்கே வைக்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ் இறக்கி இந்த வேதத்தில் எந்த ஒரு மாற்றமும் கியாமத் வரை நடக்காது என்று அவர்களை விரட்டி அனுப்பினார்கள் என்று நாம் ஒரு நிகழ்வை கேள்விப்படுகிறோம். குர்ஆனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் அற்புதங்கள். திருக்குர்ஆன் சொல்லி இருக்கக்கூடிய முன்னறிவிப்புகள், திருக்குர்ஆன் சொல்லி இருக்கக்கூடிய அறிவியல் முன்னோட்டங்கள், இது எல்லாம் திருக்குர்ஆன் மிகச்சிறந்த அற்புதம் என்பதற்கான ஆதாரம். அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான்ல, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த குர்ஆன் மாதிரி ஒன்று கொண்டு வாங்க. முடியலையா, குர்ஆனில் இருக்க ஒரு ஆயத்து, ஒரு சூறா மாதிரி கொண்டு வாங்க. ஃபஅதூபி சூரத்தி மின் மிஸ்லிஹா, குர்ஆனில் ஒரு சூறா மாதிரி கொண்டு வாங்க. குறைஞ்சபட்சம்
பத்துபி ஆயத்தின் மிஸ்லிஹா, ஒரே ஒரு ஆயத்தமாக கொண்டு வாங்களேன் என்று அல்லாஹ் கேட்கிறான். 1400 ஆண்டுகளாக குரானில் இந்த அறிவிப்பு இருக்குது. குரானில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் குரானில் உள்ள ஒரு வரி மாதிரி ஒரு வரியை எழுதி கொண்டு வாங்க போ அப்படின்னு அல்லாஹ் அறிவிப்பு செய்திருக்கிறார். இப்போ நான் ஒரு புத்தகம் எழுதி இந்த மாதிரி புத்தகத்தை யாராலும் எழுத முடியாதுங்க அப்படின்னு நான் சொல்லி அந்த புக்கை கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி 10 புக்கு ரிலீஸ் ஆயிடும். அதை விட சிறந்த புக்காக அது வந்திருக்கும். என்னால் தான் இது முடியும் என்று உலகத்தில் எதையும் சொல்ல முடியாது, அதற்கு போட்டியே இன்னொன்று உடனே வந்துடும். குரான் அறிவிப்பு செய்கிறது இது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதில் உங்களுக்கு சந்தேகம்னா குரானில் உள்ள ஒரே ஒரு ஆயத்து மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு அறிவிப்பு செய்தது. ரசூலுல்லாஹ் காலத்தில் கஅப் ஒரு ஆள், பெரிய ஒரு கவிஞர் இருந்தார். கஅப்னு பேர் அவருக்கு. அவர்கிட்ட மக்காவாசி எல்லாம் சொன்னாங்க, இப்படி அரபு உலகத்தை பார்த்து குரான் இப்படி அறிவிப்பு செஞ்சுருக்குது, நீங்கள்லாம் ஒரு தன் நிகரற்ற கவிஞர் ஆயிடுச்சே, அரபியில் பெரிய பண்டிதரில், இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் எழுதிடலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னார். அது இப்போ குரான் மாதிரி ஒன்று எழுதுங்க அப்படின்னு 6 மாதம் அவருக்கு டைமை கொடுத்து காசெல்லாம் ஒதுக்கி ஒரு ரூமெல்லாம் கொடுத்து உட்கார வச்சு எழுத சொல்லிட்டாங்க. எழுதி கொண்டே இருக்கிறார். ஒரு 6 மாதம் எவ்வளோ வேலை போயிருக்குன்னு பார்க்கலான்னு அந்த மக்காவில் இருக்க அந்த குறைஷி தலைவர்கள்லாம் அவரை போய் பார்த்தா அந்த ரூம் முழுக்க பேப்பராக கசைக்கு போட்டு வச்சுருக்காரு. அவர் எழுதுறதுக்காண்டி வைக்கப்பட்ட பேப்பர் கட்டு ஒரு பக்கெட் இருக்குது, அந்த ஏடுகள் மைக்குப்பி இருக்குது, இது எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் களைச்சி கிடக்குது. உட்காந்துருக்கார் ஒரு மாதிரி. என்னன்னு கேட்டாங்க. சொன்னார், இது அல்லாஹ்வுடைய வேதம், இது லைசஹாதா மின் கலாமில் பஷர், இது குரான் என்பது மனித வார்த்தைகள் அல்ல, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, இதுக்கு மாதிரி எழுத முடியாது என்று அவர் ஒத்துக்கொண்டார். பேனாவை மட்டும் மூடவில்லை, தன் வாழ்க்கையும் அப்படியே முடித்து கொண்டார் என்று அந்த நிகழ்வு போகிறது. இப்போ குரானுடைய ஒரு வரிக்கு எதிராக அதே போன்ற ஒரு வரியை எழுதுகிறேன் என்று புறப்பட்ட எத்தனையோ கவிஞர்கள், எத்தனையோ அறிவுஜீவிகள் தோல்வியை தழுவினார்கள் என்ற இந்த வரலாற்று செய்தி இருக்கிறதே. சமீபத்தில் அலி மியான் என்ற ஒரு பெரியவர், இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அறிஞர், லக்னோவில் பெரிய அரபிக் கல்லூரியை உருவாக்கியவர்கள் அலி மியான் நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உலக அரபு தினம்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டுக்கு எப்படி தமிழர்கள் தினம் இருக்கு, உலக அரபு தினம்னு ஒன்று இருக்குது. அவர் அதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். எல்லா அரபி அறிஞர்களும் வந்திருந்தார்கள். பொதுவாக அரபு மொழி நம்முடைய மொழியாக இருந்தாலும் அதில் கிறிஸ்தவர்களும் அரபு மொழி பேசுகிற தாய்மொழியாக கொண்ட கிறிஸ்தவர்கள் அதில் இருக்கிறாங்க. அரபு மொழியை தாய்மொழியாக கொண்ட யகூதிகள் இருக்கிறார்கள். அதில் உள்ள பெரிய பண்டிதர்களையும் அந்த விழாவுக்கு கூப்பிட்டிருந்தார்கள். அரபி மொழி இலக்கணம் படித்தவர்கள். அவங்க சபையில் இருக்கிற போது ஒரு யகூதியை அரபி அறிஞர் கேட்டார், குரானில் இப்படி இருக்குதே, ஒரு ஆயத்தை வேணா இது மாதிரி எழுத முடியுமான்னு குரானில் இருக்குதாமே, நீங்களும் நம்புறீங்களான்னு கேட்டார். அப்போது அலி மியான் நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஆமாம் நான் நம்புகிறேன். உங்கள்கிட்ட வேணா ஒரு சின்ன செய்தி, நரகம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லணும். நீங்கள் உங்கள் அரபி இலக்கியத்தை பயன்படுத்தி, உங்கள் கவிதை திறமையை பயன்படுத்தி ஏதாவது ஒரு வாசகம் சொல்லுங்கள், நரகத்தை பற்றி சொல்லுங்கள். நரகம் ரொம்ப பிரம்மாண்டமானதுன்னு சொல்லணுமா, அவ்வளோதானே அப்படின்னு என்ன செஞ்சார்னா வாசகங்களை சொன்னார். நரகம் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ளது, அந்த நரகம் அவ்வளோ பெரிய இடம் உள்ளது, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு 25 வாக்கியத்தை எழுதி கொடுத்தார். இதை விட சிறப்பாக குரானில் இருக்கா அப்படின்னு கேட்டார். அலி மியான் நதவி ரஹ்மத்துல்லாஹ் 25க்கு பிறகு திருக்குரானுடைய வசனத்தை எழுதினார்கள். அல்லாஹ் குரானில் கேட்கிறான், மௌசுலிஃபத்தில் ஜஹீம், ஒட்டுமொத்த நரகவாதிகளை மனித சமுதாயத்தின் பாதி பகுதியை கொண்டு போய் நரகத்தில் கொட்டிய பிறகு எல்லா மனிதர்களும் நரகத்தில் கிடக்கிற ஒரு காலகட்டம் அல்லாஹ் குரானில் அதை பற்றி கேட்குறான். மௌசுலிஃபத்தில் ஜஹீம், நரகமே நீ நிரம்பி விட்டாயா அப்படின்னு அல்லாஹ் நரகத்தை பார்த்து கேட்பான். அதுக்கு அது பதில் சொல்லும், ஹல் மின் மஸீத், இன்னும் கொஞ்சம் இருக்குதா அப்படின்னு கேட்கும் என்று குரானில் வருது. அந்த வார்த்தையை படித்து விட்டு சொன்னார், 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அளவிற்கு இலக்கிய நயத்தின் உச்சத்தில் இருந்து குரான் பேசுகிறது, சமகாலத்தில் கூட இந்த அறிவு வளரவில்லை என்று அந்த யகூதி ஒத்துக்கொண்டார் என்ற ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள். திருக்குரானுடைய இலக்கிய நயம் அப்படிப்பட்டது. அது சொன்ன அறிவிப்புகள், கண்டுபிடிப்புகள் 2020 அல்ல,
ஒரு 3000வது ஆண்டு என்று சொன்னாலும் அங்கே ஒரு புருஷன் கண்டுபிடிச்சா குரானில் ஏதாவது ஒரு ஓரத்தில் அதை பற்றி குரானில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். கருவு எப்படி வளருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு சொல்ல வந்தால் அதுக்கு முன்னாடி கருவியல் கோட்பாடுன்னு குரானில் இருக்கு. ரேகை தான் உலகத்தில் கண்டுபிடிக்கிற பெரிய ஒரு விஷயம்னு கண்டுபிடிச்சு கொண்டு வந்தால் திருக்குறானில் இசவிய பனானா ரேகைகளை நம்ம ஒன்று சேர்த்து கியாமத்தில் எழுப்புவோம்னு ஒவ்வொரு ஆள் ரேகையும் தனித்தனி என்கின்ற விஷயத்தை குரானில் பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் விஞ்ஞானத்தினுடைய உச்சியாக இருக்கின்ற ஒரு செய்தியை கொண்டு வந்து இது நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் குரான்ல இருந்து ஒரு வசனம் ஏதோ ஒரு மூலையிலிருந்து அந்த செய்தி குரானில் ஏற்கனவே இருக்கிறது என்று அது எடுத்து சொல்லுகின்றது என்றால் திருக்குரான் காலத்தை மிஞ்சி நிற்கிறது என்ற செய்தியை இன்றைக்கு ஒத்துக்கொள்பவர்கள் நாமல்ல, பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அதை முன்மொழிகின்றார்கள். ஆக திருக்குரான் என்பது பெரிய அற்புதம் என்று சொன்னால் இந்த உம்மத்திற்கு தரப்பட்ட பேர் அற்புதம் என்றால் எந்த வகையில் அற்புதம் என்பதை நாம் இது போன்ற அலசல்களில் ஒவ்வொரு துறையாக நாம் அதை பிரித்து பார்க்கிற போதுதான் திருக்குரான் ஏன் அற்புதம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருக்குரானை புரிந்து கொள்வதற்கும் திருக்குரான் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதோ அவைகளை வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்குமான நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.